இந்த ஒரு விஷயத்தை நம்ம பருகிறதுனால நம்ம உடம்புல நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அது என்ன மாதிரியான மாற்றங்கள்னு உங்களுக்கு தெரியுமா? இதை நம்ம தினசரி சரியான அளவுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா நம்ம உடம்பு எவ்வளவு மேஜிக்கலா ஹீல் ஆகும்னு தெரியுமா உங்களுக்கு? வேற ஒன்றும் இல்லைங்க, எந்த மேஜிக்கல் ட்ரிங்க்கும் கிடையாது. நான் வெறும் தண்ணி, பிளெயின் வாட்டரை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். இப்ப நான் சொல்ல போற 12 வகையான தண்ணீரை நீங்க அருந்துறதுனால நம்ம உடம்பு மருந்தே இல்லாம குணப்படுத்தலாம். ஒரே தண்ணீர் தானே அப்படின்னு நீங்க நினைச்சா அது தப்பு. ஒரு தண்ணீருக்கும் ஒரு பயன் இருக்கு, ஒரு தண்ணீருக்கும் ஒரு மகத்துவம் இருக்கு. மருந்தே இல்லாம உடம்ப குணமாக்குறது எப்படி? இன்னைக்கு இந்த வீடியோல 12 ஹீலிங் வாட்டர்ஸ் பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது ஒவ்வொன்றையும் எதுக்கு குடிக்கலாம், எப்படி குடிக்கலாம், எப்பப்போ குடிக்கலாம், அதோட சின்ன சின்ன ஈஸியான எக்ஸசைசஸும் சொல்லி தர போறேன். யோகா யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் நான் சொல்லித்தர போறது எனர்ஜி ட்ரிங்க், அதாவது எனர்ஜி தரும் தண்ணீர். இதை எப்படி நம்ம செய்யலாம்னா, கொஞ்சம் வெந்நீர் எடுத்துக்கோங்க, அதுல கொஞ்சம் எலுமிச்சை சாறு விட்டு அதுல கொஞ்சமா உப்பு கலந்தீங்கன்னா போதும். இந்த மிக்ஸ் பண்ணி நம்ம குடிக்கிறதுனால நம்ம உடம்புல எலக்ட்ரோலைட்ஸ் அதிகமாகும், காலையில சோர்வை உடனே விரட்டிடும். அதனாலதான் இது எனர்ஜி ட்ரிங்க்னு சொன்னேன். இதோட ஈஸி எக்ஸசைஸ் என்னன்னா, நம்ம கைகளை உரசி நம்ம கண்கள் மேல 5 வினாடி வைக்கணும். இது வைக்கிறதுனால நம்மளோட எனர்ஜி ஆக்டிவேட் ஆகி அன்னைக்கு நாள் முழுக்க ஆக்டிவா இருப்போம். அடுத்ததா நான் சொல்ல போறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஸ்கின் க்ளோ தண்ணீர். இந்த தண்ணீரை நம்ம எப்படி பண்ணலாம்னா, இது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். வெள்ளரிக்காயும் புதினாவும் இருந்தா போதும். இந்த வெள்ளரிக்காயும் புதினாவும் போட்ட தண்ணீரை நம்ம குடிக்கிறதுனால நாள் முழுக்க பாடி ஹைட்ரேட் ஆகி டல்னஸ் குறையும். இதுக்கு ஈஸியான எக்ஸசைஸ் இருக்கு. ஃபேஸ் ஸ்ட்ரெச் தான். ஃபேஸ் ஸ்ட்ரெச் வந்து நம்மளோட வாய்களையும் கண்களையும் அகலமாக விரித்து மூடுறது தான் இந்த எக்ஸசைஸ். இதை நம்ம தினசரி 5 முறை செய்யலாம். அடுத்தது ஆன்டி இன்ஃப்ளமேஷன் வாட்டர், அலர்ச்சிகளை குறைக்கிறதுக்காக உதவும். வெறும் மஞ்சளும் குறுமிளகும் இருந்தா போதும். இதை நம்ம குடிக்கிறதுனால மூட்டு வலியும் உடல் அலர்ச்சியும் குறையும். இதுக்கு ஒரு ஈஸியான எக்ஸசைஸ் ஷோல்டர் ரோல், அதாவது நம்மளோட தோள் பட்டைய முன்னும் பின்னுமா ரொட்டேட் பண்றது. இதுதான் இதோட ஈஸியான எக்ஸசைஸ். 10 முறை இதை செய்யணும். சரிங்களா? டைஜஷன் வாட்டர் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது நம்மளோட செரிமானத்துக்கு உதவி செய்யற ஒரு நீரை தான் பார்க்க போறோம். இதுக்கு நமக்கு இஞ்சியும் வெந்நீர் மட்டும் இருந்தா போதும். இதை நம்ம எப்ப குடிக்கலாம் அப்படின்னா, நமக்கு வயிறு உபசமா இருக்கப்போ, வாய்வா இருக்கப்போ, இல்ல அஜீரண கோளாறு இருக்கப்போ குடிச்சோம்னா சிறந்ததா இருக்கும். இதுக்கான ஈஸி எக்ஸசைஸ் சீட்டட் நீ ஹக்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம உட்கார்ந்துகிட்டு நம்மளோட கால்கள் இரண்டையும் நல்லா கட்டி அணைக்கிறது தான் இதோட எக்ஸசைஸ். இதை 5 வினாடி செஞ்சா போதும். அடுத்ததா நம்ம எல்லாருக்குமே தேவையான டீப் ஸ்லீப் வாட்டர். நிறைய பேர் இப்ப தூக்கம் வராம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்ல, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நைட்டு உறங்குறதுக்கு முன்னாடி சாமந்தி பூ அல்லது லாவெண்டர் வாட்டர் குடிக்கலாம். இதனால நம்மளுக்கு நரம்பு மண்டலம் அமைதியாகி இயற்கையாவே தூக்கம் வரும். இதுக்கான ஈஸி எக்ஸசைஸ் என்னன்னா, பிரீத்திங் எக்ஸசைஸ். 4 வினாடி மூச்சை உள்ள இழுத்து 6 வினாடி மூச்சை வெளியே தள்ளணும். இதை நம்ம தினசரி 5 முறை செஞ்சா போதும். ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் வாட்டர், நம்மளோட மனக்கவலைகளை குறைக்கிறதுக்கான ஒரு அருமையான தண்ணீர். வெறும் துளசியும் வெந்நீரும் மட்டும் தாங்க. இந்த வெந்நீர்ல துளசி போட்டு குடிக்கிறதுனால நமக்கு மனப்பதட்டம் இல்லாம, கவலை இல்லாம, மன அழுத்தம் இல்லாம ஆரோக்கியமா இருக்க முடியும். இதுக்கான ஈஸி எக்ஸசைஸ் நெக் சைட் ஸ்ட்ரெச். நம்மளோட கழுத்தை இடது பக்கமும் வலது பக்கமும் மெதுவாக ஸ்ட்ரெச் பண்ணா போதும். இதை நீங்க 5 வினாடி பண்ணலாம் போதும். அடுத்தது இம்யூனிட்டி வாட்டர். வெறும் தேனன் எலுமிச்சைய நீர்ல போட்டு குடிக்கிறது தான். இது நம்ம குடிக்கிறதுனால தொண்டையில இருக்க சளி குறைஞ்சு நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி பலப்படும். இதுக்கான ஈஸி எக்ஸசைஸ் செஸ்ட் ஓபன் ஸ்ட்ரெச் தாங்க. நம்மளோட கைகளை நல்லா பின்னாடி இழுத்து நம்மளோட மார்பகத்தை விரிய செய்யறது தான் இந்த எக்ஸசைஸ். அடுத்ததா டீடாக்ஸ் வாட்டர். நம்மளோட உடம்புல இருக்க நச்சுக்கள் எல்லாத்தையும் வெளியில கொண்டு வரதுக்கு ஒரு அருமையான தண்ணீர். இதுக்கு தேவை வெறும் கொத்தமல்லி புதினா மட்டும்தான். கொத்தமல்லியும் புதினாவும் போட்ட நீரை நம்ம அருந்துறதுனால சிறுநீரகம் சீரா இருக்கும், நம்ம கல்லீரலுக்கும் நல்ல சப்போர்ட் தரும். இதுக்கான ஈஸி எக்ஸசைஸ் பார்ப்போமா? அதுதாங்க வெயிஸ்ட் ட்விஸ்ட். நம்ம நின்றுக்கிட்டு நம்மளோட இடுப்பு பகுதியை இடதுபுறமும் வலதுபுறமும் திருப்பணும். அதுதாங்க இந்த எக்ஸசைஸை நீங்க ஒரு நாளைக்கு 5 முறை செய்தா போதும். அடுத்ததா நம்மளுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேவையான ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் பண்ற வாட்டர். இந்த வாட்டர் ஒண்ணும் இல்லைங்க, வெறும் லவங்கப்பட்டைய வெந்நீர்ல போட்டு குடிக்கிறது தான். இதை குடிக்கிறதுனால சுகர் கிரேவிங்ஸ் குறையும். அப்புறமா ஒரு சின்ன சிம்பிளான எக்ஸசைஸ் ஸ்லோ ஸ்குவாட். இந்த ஸ்குவாட் ரொம்ப மெதுவா லைட்டா செஞ்சா போதும். நம்ம அமர்ந்து இருக்க மாதிரி உட்கார்ந்து எழறது தான். அடுத்தது ஆல்கலைன் வாட்டர். இந்த வாட்டரை பத்தி அதிகமா கேட்டிருப்பீங்களான்னு தெரியாது. தண்ணீரோட சிறிதளவு பேக்கிங் சோடா கலந்து குடிக்கிறது தான் இந்த ஆல்கலைன் வாட்டர். இதோட நன்மைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தண்ணி குடிக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்க ஆசிட் இம்பேலன்ஸை சரியாக்கும். இதுக்கான சிம்பிள் எக்ஸசைஸ், நம்ம நாற்காலியில உட்கார்ந்துக்கிட்டு
நம்மளோட காலை நல்லா கீழே பதிய வச்சு நம்மளோட ஆங்கிள், அதாவது நம்மளோட கணுக்காலையும் குதிக்காலையும் மேலே தூக்கி கீழே அழுத்துவது தான் இந்த எக்ஸசைஸ். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பிரெயின் பூஸ்டிங் வாட்டர். இது வேற ஒன்றும் இல்லை, குளிர்ந்த நீர்ல ரோஸ்மெரி போட்டு குடிக்கிறது தாங்க. இது குடிக்கிறதுனால என்ன நன்மைகள் வரும்னா, நம்மளோட மெமரி ஷார்ப்பா இருக்கும் அண்ட் ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கும். இதுக்கான ஈஸி எக்ஸசைஸ் ஃபிங்கர் டச் எக்ஸசைஸ். இந்த ஃபிங்கர் டச் எக்ஸசைஸ் என்ன பண்ணணும்னா, நம்மளோட விரல்கள் ஒன்னொன்னையும் கட்டை விரல்கள் வைத்து இப்படி அழுத்துறது தான் அந்த எக்ஸசைஸ். ஓகேங்களா? அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஃபேட் பர்னிங், அதாவது கொழுப்பை குறைக்கிறதுக்காக உதவுற ஒரு தண்ணீரை பத்தி பார்க்க போறோம். இதுல நம்ம தண்ணீர்ல ஆப்பிள் சிடார் வினிகர் அல்லது எலுமிச்சை சாறு இதை கலந்து நம்ம தண்ணீரோட குடிக்கிறப்போ நமக்கு மெட்டபாலிசம் அதிகரிக்கும். இதுக்கான ஈஸியான எக்ஸசைஸ் மார்ச்சிங் இன் அ பிளேஸ். ஆல்ரெடி நான் இதை பத்தி சொல்லியிருக்கேன். நம்ம ஒரே இடத்துல நின்று மார்ச் பாஸ் பண்ணணும், அதாவது நடக்கணும். இதுதான் இதுக்கான சிம்பிள் எக்ஸசைஸ். நினைவுல வச்சுக்கோங்க, தண்ணீரும் மருந்து தான். சரியான மிக்ஸ், சரியான நேரம், சரியான சின்ன சின்ன எக்ஸசைஸோட நம்ம சேர்த்து செய்யறப்போ நம்ம உடல் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். இதெல்லாம் நம்ம கரெக்டா பண்ணணும்னா நம்ம உடம்பு தானாவே ஹீல் ஆகும். இந்த வீடியோ உங்க வீட்டுல இருக்க ஒருத்தருக்காக கண்டிப்பா பயன்படும் நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் ஹெல்த் அவேர்னஸ் வீடியோ பார்க்கறதுக்கு யோகம் யூடியூப் சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. நலமா இருப்போம், நலத்தை பரப்புவோம். பாய்.